கனடாவில் கார்பேஜ் சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எந்த பில்டிங் எடுத்துக்கிட்டாலும் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் குப்பை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த கார்பேஜ் ஷூட்டுன்னு இருக்கும், ஒரு குட்டி இடம். அதில் வந்துட்டு என்னென்னா நம்ம குப்பை போடுறதுக்கான ஒரு வழி இருக்கும். நம்ம இதை திறந்து அது உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கீழே அவங்க குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, பெரிய தொட்டி, அதில் போய் விழுந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குப்பை அள்ளுற மிஷின் வருங்க. இங்கெல்லாம் யாருமே வந்துட்டு கையால் குப்பை அள்ளி போட்டு மனுஷங்களை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வண்டி பாருங்கள். அந்த வண்டி வந்து ஒரு ஏரியாவுக்கு போகும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டிரைவர் வந்து நம்ம எப்படி க்ரேன் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இதே மாதிரியான குப்பை தொட்டிங்க தான் இருக்கும். பட் அதுவே வந்துட்டு ஒவ்வொரு தனித்தனி வீடுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டி சின்ன சின்னதாக இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்காது. இது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால இங்கே பெருசாக இருக்குது. அதுலேருந்து ஒரு பெரிய கொக்கி மாதிரி வருதுங்களா, 2 சைடு ஹேண்டில் இருக்குல்ல, அந்த 2 சைடு ஹேண்டில்குள்ளே அந்த கொக்கி உள்ளே போனவுடனே அழகாக அதை தூக்கினதுக்கப்புறமா ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக நிற்குதான்னு பார்த்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அந்த வண்டி என்ன பண்ணுவோம், தூக்கி பின்னாடி டபால்னு தூக்கி போட்டதுக்கப்புறமா மண்டையில் ஒரு தட்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து ஃபுல்லாக கொட்டிடுச்சான்றதை செக் பண்ணதுக்கப்புறம் அவங்களாவே இறக்கி வச்சுருவாங்க. இது வந்து ஒரு க்ரேன் சிஸ்டம் மாதிரி தான் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்துட்டு எல்லா குப்பையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து நம்ம பிரித்து வைக்கணும். க்ரீன் கலர் ஒரு வீட்டுக்கும் போயிட்டிங்கன்னா க்ரீன் கலர், ப்ளூ கலர்னு தனித்தனியாக கலர்ஸ் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டி வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டுருவோம். அதில் வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அங்கேயே வந்து அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், மேலே போட்டுட்டு ஒரு தட்டிட்டு அழகாக அது கீழே இறக்கி வச்சிரும். இங்கே எந்த ஒரு மனுஷங்களும் வந்துட்டு இந்த குப்பையில் கை வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பி இந்த வண்டிகளை அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ குப்பை வந்து விழுது இல்லைங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. குப்பையெல்லாம் இதில் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பில்டிங்லேயும் அது மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்தியாவில் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. இது வரணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன்.